உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 136 டச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு அப்படிங்கிறது நிலையாய் வேலை இல்லை ஏன். நல்ல அற்புதமான மனிதருங்க. இன்னைக்கு தான் அவருடைய ஜாதகத்தை பார்த்தேன். அவர் எல்லா திறமைகளும் நிரம்பி கிடக்கு. அவர் நல்ல மிதுன ராசிக்காரர், கோஆர்டினேட்டர், எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர். நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி அந்த நிறுவனம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லா இருந்தது. அந்த நிறுவனம் இல்லாத போது அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலைகளும் நிலையாக கிடைக்கவில்லை. ஒன்று, நமக்கு நேரம் கெட்டுருச்சு அப்படின்னு வைங்களேன், நம்மளை தாங்கி பிடிக்க ஒரு உறவு வேணும். தாங்கி பிடிக்கக்கூடிய உறவு இருந்துருச்சு, அந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம நேரம் கெட்டாலும் நம்ம அவங்களுக்கு சகாயம் பண்ணி ஊழியம் பண்ணி கொடுத்துட்டு அதில் உள்ள வருமானத்தில் வாழ்க்கையை ஓட்டி போடலாம். அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய உறவே டப்புன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம அதுதான், எனக்கு ஏன் சார் நல்லா இருந்தேன் ஒரு கம்பெனியில், ரொம்ப நாள் இருந்த அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து எனக்கு வேலையுமே சரியாக கிடைக்கலையே. பார்த்தீங்களா? அப்போது நிலையாய் வேலை இல்லையே ஏன் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் கெடணும், 10ஆம் பாவாதிபதி கெடணும், லக்கணம் கெடணும், லக்கணாதிபதி கெடணும். இதெல்லாம் கெட்ட அமைப்பில் இருந்ததுன்னா அவருக்கு ஒரு நிலையான வேலை எதிர்பார்த்தது மாதிரி கிடைக்காது. ரைட். அந்த லக்கணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திறமைகள் இருக்கும். அந்த திறமையை வச்சுக்கிட்டு செயல்பாட்டுக்கு வரும்பொழுது 10ஆம் பாவாதிபதி வரணும். நல்லா தான் ஒருத்தர் பொருள்கள்லாம் வச்சிருப்பாரு, அவருடைய அணுகுமுறை சரியா இருக்காது. வாடிக்கையாளர் அங்கே போக மாட்டாங்க, பக்கத்தில் ஒருத்தட்ட போய் அவர்கிட்ட வாங்குவாங்க. என்கிட்ட நல்ல பொருள் வாங்கிக்கோங்களேன், இல்லை உன்னுடைய அணுகுமுறை எனக்கு பிடிக்கல அப்படின்னு போகிறதும் இருக்குது. ரைட். இவர் ஜாதகப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது இன்னைக்கு நான் பார்த்ததுனால உதாரணமாகவே போட்டேன். உதாரண ஜாதகம் 15/5/75 8 மணி, திண்டுக்கல், ஆண் ஜாதகம். இங்க பாருங்க, விருச்சிக லக்கணம். சரிங்களா? லக்கணாதிபதி யார்? செவ்வாய், குருவோடு சேர்ந்து மிக அற்புதமான மனிதர். லக்னாதிபதியே 5ஆம் இடத்தில். லக்கணத்தில் யார்? ராகு, எதிர்நீச்சல், போராட வேண்டும், போராடி பெற வேண்டும். ராகுனுடைய திசை வருமானா வராது. 11 வயசு வரைக்கும் குரு திசை, அடுத்தது சனி திசை வருது. 11-30 வயசு முடிஞ்சது. இந்த 30வது வயசுல இருந்து 47 வயசு வரைக்கும் இவருக்கு அட்டமாதிபதி திசை. இதுதான் அட்டம லாபாதிபதி. இந்த லக்கணத்துக்கு ஒரு பார்ட் நன்மை செஞ்சிருக்கு, மறு பார்ட்டு 2016க்கு இந்த பக்கம் டோட்டலாக அவுட்டு. ஆக இவருடைய ஜாதக அடிப்படையில் ஒரு பகுதி நன்மை செஞ்சோம், மறுபகுதி கெட்டிருக்கு. ரைட். இவருக்கு ஏன் நிலையாய் வேலை செய்ய முடியவில்லை? 10ஆம் பாவாதிபதி தான் கர்மா, கேதுவின் சேர்க்கை. இப்போ ஜாதகர்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேதுவின், நான் கேட்டேன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிடுவீங்கன்னு. இல்லை சார், வேலை தான். வேலையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ், 7 கூடையவன் 8, 8 கூடையவன் 7. இந்த கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சக ஊழியர்கள், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதான் இது டோட்டலாக அவுட்டு. இவர் என்னதான் நல்ல மனிதராக இருந்தாலும் இந்த தொடர்புகள் கெட்டு போகிறதுனால அவருக்கு நல்ல ஒர்க் பண்ணாலும் அங்கே வேலையை விட்டு கொஞ்ச நாளில் அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி புணர்வு தோஷம், சந்திரன் சனி சேர்க்கை, இது 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த சந்திரன் 8ல் 6, 8, 12 இருந்தாலே அது அவ்வளோ சிறப்பாக, லக்கணம் சொல்கிறத ராசி கேட்காது, ராசி சொல்கிறத லக்கணம் கேட்காது. அடுத்தது 10ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறதும் இங்கே கேதுவின் சேர்க்கை, நிலையான வேலை இல்லை. இது போன்று உள்ளவர்கள் என்ன செய்யணும்? லக்னாதிபதி 2 கூடையவனோட 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு வழிகாட்டியாக ஒரு என்ன ஆகும்னா, ஒரு நல்ல புதனுடைய ராசிக்காரர் மிதனம், அழகா இவருக்கு வயசு இப்போ 48க்கு மேலே என்னை சந்திக்கிறார். இதே 27, 28ல் சந்திச்சா ஷேப் யுவர் ஃபியூச்சர். சரியான வழியில். கோள்களை குறை சொல்லாதீர்கள். கோள்கள் எல்லாருக்கும் கோள்கள் குற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சுற்றமே பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும்,
50 வயசுக்கு மேலே அப்படியும் அவருக்கு ஐடியா கொடுத்தோம். இது இளைஞர்களாக இருந்தால் அழகாக ஒரு இன்ஸ்டியூட் திறக்கலாம். எப்போ 7, 8க்கு போயிருச்சோ இந்த சொசைட்டினால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு பொழுது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து மாணவர்களை உருவாக்கி அனுப்பி விட்டுடலாம். அவன் போய் ஐஏஎஸ் ஆகுவான், டாக்டர் ஆகுவான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக டேக் டைவர்சன். அதுதான் ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் கிரகங்கள் கெட்டிருக்குங்கும் போது எதுவுமே பண்ணாமல் உட்கார்ந்துருக்க முடியுமா? கிடைத்த இடத்தில் உறங்க வேண்டும், கிடைத்த இடத்தில் கிடைத்ததை உண்ண வேண்டும், கிடைத்ததை நம்ம அனுபவிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஆக நிலையாய் வேலை இல்லையே ஏன் என்றால், நமக்கு அந்த வேலைக்கு உண்டான சனி 8, சந்திரனாகிய நம்முடைய செயல் அதுவும் 8, கர்மா 10 அதுவும் கேது சேர்க்கை. ஆக உங்களிடம் திறமை மட்டும் இருக்கிறது. அது நான் உங்களுக்கு கேட்டேன், எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. உங்கள் திறமை இனிமேல் என்ன செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு அதை இப்போ என்னுடைய திறமை இருக்குது, அதை உங்களுக்கு நான் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறதுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்குள்ளான ஃபீஸை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஐஏஎஸ், நீதிபதி ஆனவங்க, டாக்டர் ஆனவங்கலாம் இருக்காங்க, வெளிநாட்டில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. எனக்காக கொடுப்பாங்க, நான் கேட்க போகிறேன், ரெண்டுமே இல்லையே. ஆக டேக் டைவர்சன், இதுதான் பரிகாரம். வருங்கால ஜோதிடர்களே, உங்களுக்கு தான் நிகழ்ச்சி. கிரகங்களை பற்றி குற்றம் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகஸ்தன் கிரகிக்கக்கூடியவன் மனிதனை நல்வழிப்படுத்துவது எப்படி என்பதை சிந்தியுங்கள். நாளைய தலைமுறை கண்டிப்பாக இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும் நம்மளுடைய பாரதம். ரைட். அடுத்தது இன்றைய நேயர்கள்லாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட். நேற்று வரைக்கும் நம்ம பேசி முடித்தோம். அதாவது எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு. ராஜா 15/4/89 சார், வேலை இல்லை. ஓ, நிலையாய் வேலை இல்லை ஏன் தலைப்பு வந்திருக்கிறார் ஒருத்தர். நல்ல வேலை எப்போ கிடைக்கும்? பொருளாதாரத்தில் முன்னேற்றம் என் குடும்பத்தை காப்பாற்றும் காலம் எப்போ வரும்? இதே தான் பாருங்க. அவருக்கு வேலைனாலே சனி 6ஆம் பாவகம். அந்த சனி கெட்டிருக்கும். 15/4/1989 7:10 AM. கும்பகோணம் 17 டிகிரி, தப்பில்லை. சூரியனுடைய திசை, 5ஆம் பாவாதிபதி உச்சம், ராகுனுடைய புத்தி, சுக்கிரனின் அந்தரம். சரிங்களா? பொருளாதார முன்னேற்றம் பற்றி விரையாதிபதி 2இல் 2 கூடையவன் லக்கணத்தில். இந்த சூரியனுடைய திசை அவருக்கு 2022 போயிட்டு இருக்கு. 5 கூடையவன் நல்லா உச்சம் பெற்று ஜாதகம் நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை உருவாக்கிக்கிங்க. கோள்களின் கோலாட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது, பாதகமாக இல்லை. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு 10 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கு. ஆக அது 10 9ஆம் இடத்துக்கு போச்சுனாலே கும்பகோணத்தை விட்டு இடம் பெயர்ந்துருங்க. கும்பகோணத்தை விட்டு வெளியில் போயிருங்க. எனக்கு 9 10 ஒன்றா சேர்ந்தது கும்பகோணத்துலேருந்து வெளில வந்தால் நல்லா இருக்கும். சில விஷயங்கள்லாம் கோள்களின் சாரத்திற்கு தகுந்தவாறு நம்மளே மாற்றிக்கணும். நம்ம அங்கேயே உட்காந்துக்கிட்டு நல்ல பொருளாதாரம் அமையுமானா எப்படி அமையும்? வெளியில் வந்துடுங்க, வெளிநாடு போங்க. வாழ்த்துக்கள். மியூசிக். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் ரிஷப லக்கணம், சனி 2nd ஹவுஸ் வக்கரம், அதெல்லாம் விட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் டைம் தூத்துக்குடி 3 இருக்கு. 5th குரு 5இல் 5ஆம் இட சனி வர்க்கோத்தமம், வரப்போகும் சனி திசை எப்படி இருக்கும்? உங்களுடைய லக்கணம் தான் தீர்மானிக்கும் சாமி. சனி வர்க்கோத்தமம் அப்படின்னா லக்கணம் தீர்மானிக்கும். என்ன லக்கணம்? 2004 17:39 தூத்துக்குடி. குரு திசை 2030. சனி எப்போ வரப்போகுது? அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. வர்க்கோத்தமம்னா இந்த எங்க ராசி கட்டத்தில் உள்ள பிளானட் அதே இங்கே இருக்கணும். ரிஷப லக்கணத்துக்கு
9 10 கூடியவனுடைய திசை அது. அற்புதமான திசை அது. நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. சனி திசை, சனி வர்க்கோத்தமம். சனி வர்க்கோத்தமம் அப்படின்னாக்கா அந்த முழு பலனும் 4க்கு மேற்பட்ட வர்க்கோத்தமம் இருக்கணும்னு படிச்சிருக்கேன். பட் அதை பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லை. அது வர்க்கோத்தமம் ஆனாலும் ஆகலைனாலும் ரிஷப லக்கணத்திற்கு அது யோகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் வர்றதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை இது கொடுக்கும். அதே மாதிரி அது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சரிங்களா? பட் இது ஒன்றும் பெருசாக கெடுதல் இல்லை. 5:39. சரிங்க. டேவிட் குமார், தேங்க்ஸ் குருஜி. அவரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். ஒரு நன்றி சொல்றாரு. இதாங்க ஒரு பண்பாடு, தமிழருடைய பண்பாடு. நன்றி. மதிவாணன் என்ன சொல்றாருன்னா, வணக்கம் ஐயா, நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ கேள்வி பதில் கேட்டிருக்கிறாரு, அதில் சொல்லியிருப்பேன். நாம ஒரு 3 டைம் மீட் பண்ணிட்டோம். நீங்க மே மாதம் வர சொன்னீங்க. பட் எங்க வீட்டில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஆக இருந்த, அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பவும் இருக்கு. நீங்க சொல்றது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஐடி ஜாப் செட் ஆகுமா, நான் ட்ரை பண்ணலாமா மதிவாணன் கேட்குறார். ஐயா, நீங்க சொல்றது தான் நான் ஃபாலோ பண்றேனுங்கிறார். நீங்க எனக்கு நல்ல லைஃப் காட்டுவீங்க, நம்பிக்கை. அதாவதுங்க, ஒரு நண்பர் ரிஷப லக்கணம் 10 கூடியவன் சனி, பட் செவ்வாயின் சேர்க்கையில் இருக்கும்பொழுது அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர். திருப்பூரில் கம்பெனி வச்சு டோட்டலாக அது ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே கடனில் சொத்து பத்திரங்கள்லாம் அடமானத்தில் என்னை பார்க்குறாரு. நான் ஒரு சிலர் மாதிரி அந்த ஜாதி, அவங்க எதில் வந்தாங்க, அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறதில்ல. இங்கே என்னன்னா அதுக்கு தான் ஸ்க்ரீனை பார்த்து சொல்கிறது ஜோசியம். இதில் நீங்கள் காரகத்துவத்தை எடுத்து அவருக்கு சொன்னேன். அவர் விருச்சிக ராசி, ரிஷப லக்கணத்துக்கு 10 கூடையவன் சனி. சனி ப்ளஸ் செவ்வாய் தொழில் எடுத்து டிரான்ஸ்போர்ட், இங்கே தூத்துக்குடியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எக்ஸ்போர்ட்லேயே நான் வேறு லெவலில் வர்றதுக்கு ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு வந்தேன்னாரு. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் சார், ஏதாவது லாரியை பிடிச்சிட்டு போய் ஏதாவது லாரியை பார்த்து பிடிங்க போங்கன்னா. அவர் மனசுக்குள்ளார என்னை திட்டிகிட்டே போயிட்டார். அப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து வர்றாரு. அவர் கிட்டத்தட்ட 4 டாரஸ் ஓடுதுன்னாரு. சார்ஜ் வழக்கமாக கொடுக்குற காசை விட 4 மடங்கு ஜாஸ்தி விட. ஏன் சார்ன்னு, இல்லை நீ காட்டினீங்க ஒரு வழி, உங்கள் மேலே வருத்தத்தில் தான் போனேன், தொட்டு தான் பார்க்கலாமேன்னு தொட்டேன், துளங்கிடுச்சு. 12 டாரஸ் வரைக்கும் ஓடுனுச்சு. செட்டில் ஆயாச்சு, பையனை படித்து வேலைக்கு போயாச்சு. அவங்க இன்னைக்கு எந்த டாரஸும் ஓடுறதில்ல. அழகாக அவருக்கு வயசு இப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கும். அது மாதிரி மதிவாணன் என்ன செய்யணும்னா, நான் எதையாவது ஒன்று எடுத்து தொட்டது துளங்கும்னு கொடுக்குறேன்னா அதை தெளிவாக ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க அப்படிங்கிறத மதிவாணன் எடுத்துகிட்டு போனார்னா நல்லது. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஐடி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா? அஸ்ட்ராலஜர் வெட்டோன்னு துண்டா ஜோசியம் சொல்லணுங்க. அதே நேரத்தில் நல்ல வழியை எடுத்து காட்டணும். அந்த வழி காட்டின பிறகு ஜாதகர் என்ன செய்யணும்னா, அதிலிருந்து கொஞ்சம் கூட டேக் டைவர்ஷன் திரும்பி பார்க்கக்கூடாது, நேராக போயிட்டு இருக்கணும். இந்த அஸ்ட்ராலஜி துறையை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு எத்தனை விதமான தொழிலதிபர்கள் தொழில்கள்லாம் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பில் வந்துச்சு. எதையுமே நான் திரும்பி கூட பார்க்கல. எப்போ அந்த வருஷம் முடியும் பஞ்சாங்கம் வாங்கலாம், அடுத்த வருஷம் எப்போ வரும் பஞ்சாங்கம் வாங்கலாம், இதுதான் வேலை. எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம் இது வரைக்கும், அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருடைய செல்ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அவங்களெல்லாம் எப்படி நம்ம வழி நடத்தணும், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங், அவங்க திரும்பி வர்றாங்களா இல்லையா, வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க. ஆக இந்த ஜோதிடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போறீங்க? உங்களுக்காக தான் சார், எனக்காக இல்லை, உங்களுக்காக தான் சொல்கிறேன். மதிவாணன் இப்போதைக்கு ரிஷப லக்கணம், 5 கூடையவன் லக்கணத்தில் புதன். புதனுடைய தொழிலை நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? இப்போவே எடுத்து அந்த ஐடிங்கிறது புதன். சந்திர திசையில் சந்திர புத்தி நடக்கிறதுனால
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல சிந்தனைகளை காலை, மதியம், மாலை, இரவு என்று மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்போ கேட்ட கேள்விக்கு உண்டான ஐடிக்கு உண்டான அந்தரம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. புதன் பேசாம அழகா இதை எடுத்து பண்ணுங்க மதிவாணன். இது ஐடி ஃபீல்டு ஓகேவா? ஐடி ஃபீல்டு ஓகே, அதை இன்னிலேருந்து எடுத்தீங்கன்னா மாற்றக்கூடாது. நோ டேக் டைவர்சன், அப்படியே அதுலேயே போங்க, வெற்றி நிச்சயம். ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு 10 கூடையவன் சனியோட தொழில். நீங்களும் ரிஷப லக்கணமா? அப்பதான் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் ரிஷப லக்கணம். அதுக்காக இப்போ நீங்கள் உடனே சார் நானும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது, புரியுதா? ஏன்னா அந்த 10 கூடையவன் நிறைய இருக்கு. இப்போ உங்கள் மைண்ட்லேருந்து வந்ததுக்கு ஐடிக்கு தொடர்பு இருக்கு பாருங்க. 125 கேள்வி பதில பார்த்துட்டு தன்யதா ஐயா வணக்கம். என் மகள் 4th டிசம்பர் 2021 9 மணி துபாய். வாழ்க்கை படிப்பு எப்படி இருக்கும்? இதெல்லாம் பொதுப்பெல்லாம் கேட்கறதுலாம் ஜாதகத்தை பார்த்து கேட்கணும் சாமி. படிப்பு எல்லாம் எப்படி இருக்கும்? இருந்தாலும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டீங்க, சொல்கிறேன். வாழ்க்கை படிப்புலாம் ஆரம்பித்தோம்னா உங்கள் ஒரு குழந்தை ஜாதகமே பார்த்துட்டு இருப்போம், எல்லாரும் போர் அடிக்கும். 4/12/2021 இந்த இடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு கேள்வி தான் பிரதானம். 21/15 துபாயில் பிறந்திருக்கிறாங்க. அல் துபாய் கடக லக்கணம், சரிங்களா? 10 கூடையவன் நல்லா இருக்கு, நல்லா படிப்பாங்க. எப்போதுமே கடக லக்கணம் பளிச்சென்று இருப்பார்கள். லக்கணாதிபதி இங்கே நீசம், அதே மாதிரி லக்கணாதிபதி உச்சம், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த லக்கணம் அப்படின்னாலே பளிச்சென்று இருப்பாங்க. இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் 7 வருஷம் வரைக்கும் புதனுடைய திசை. அதுக்கப்புறம் கேது நல்ல ஞானக்காரகன் 5ஆம் இடத்துல வித்தியாசமான வினோதமான தேடுதல்கள் இருக்கும். 7 வயசுக்கு மேலே அவங்களுடைய மல்டிபிள் டேலண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் ஜாதகம் பாருங்கள். இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இன்னும் 7 வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கேது 5ல் இருந்ததுன்னா நாம் ஏதாவது ஒரு அது விருச்சிக ராசியில் இருந்துன்னு வச்சுங்களேன். விருச்சிகம் ஒரு ஆழமான ராசி, சந்திரனோட சேர்றதில்ல, ரிசர்ச் ஓரியன்ட். இப்போ அப்துல் கலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் விருச்சிக ராசி சந்திரன். அப்போ ரிசர்ச் ஓரியன்ட் சயின்டிஸ்டாக வரலாம். அதனால் அந்த குழந்தைய நீங்கள் சயின்டிஸ்டாக ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படிக்க வைங்க. சார் யூ ஆர் சூப்பர் அப்படிங்கிறாரு. ஐ எம் மேரிடு உமன், மை டேட் ஆஃப் பர்த் 1984. சொந்த தொழில் யோசனை வருகிறது, நான் செய்யலாமா? இதுதான் கேள்வி. சுய தொழில் செய்யலாமா? எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் இவங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஒன்று ஆகும் அல்லது ஆகாது. சுய தொழில் செய்யலாமா? 6/9/1984 சுய தொழிலுக்கு 10ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்கணும். சனி வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறது அது நல்லா இருக்கணும். முதல்ல 22/10. அதே மாதிரி நல்ல தசாபுத்தி நடக்கணும். பாருங்க, இவங்களுக்கு கரெக்டா 10ஆம் பாவாதிபதி உச்சம், 10 கூடையவன் உச்சம், சரிங்களா? அப்போ தொழில் காரகன் உச்சம் சனி, வேலையாட்களை வச்சு வேலை வாங்க போகிறது இதுதான். இப்போ நடப்பு தசாபுத்தி அழகா குரு திசை, நல்ல பாக்கியாதிபதி திசை. இந்த திசையில எக்ஸ்போர்ட் 10ல் சந்திரன் இருந்ததுன்னா ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது எதை வேணாலும் இவங்க இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீரை ஆதாரமாக கொண்ட தொழில், அழகாக பால் மோர் தயிர் சம்மந்தப்பட்டது, வாட்டர் பிளான்ட், இதெல்லாம் பண்ணலாம். 10ஆம் பாவாதிபதி இங்கே சரராசியில்
சனியினுடைய சுக்கிரனுடைய வீட்டில் இங்கே இருக்குது 7ஆம் இடத்துல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி, அது உங்கள் பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து தொழில் செய்யலாம். அதே மாதிரி 10ல் சந்திரன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அன்னன்னைக்கு வருமானம் வரக்கூடியது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். இன்னும் நிறைய இருக்குது. ரிஷப மேஷ லக்கணம் என்ன தொழில் செய்யலான்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லாம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு 2வது பாருங்கள். அப்புறம் ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுங்க, அழகாக ரூட் போட்டு தரேன். நீங்கள் பாட்டுக்கு அதில் பிஸ்னஸ் ட்ராக்கில் போயிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்தது, வணக்கம் ஐயா, என் மகள் 31/5/2010 என்ன படிக்க வைக்கலாம்? சனி உள்ளது, லக்கணத்தில் சனி பயமாக உள்ளது. ஏங்க, லக்கணத்தில் சனி பயமாகலாம் இருக்க வேண்டாம். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்கிறது இருக்கு. சனியை மாற்ற முடியாது, உங்களை நீங்கள் மாற்றலாம். சரிங்களா? என்ன படிக்கலாம்? டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க. 31/5/2010. சென்னை. அதாவதுங்க, கன்னி லக்கணத்தில் இதை எப்படி எடுத்துக்கணும்னா, லக்கணத்தில் சனிங்கிறது ஒரு பார்ட் நான் இல்லைன்னு சொல்ல, புரியுதுங்களா? இந்த சனி உங்கள் லக்கணத்துக்கு யாருன்னு பார்க்கணும். அதனால தான் நிறைய ஜோதிடம் வந்து தப்பு சனி இருக்கக்கூடாது. சார் இருக்கக்கூடாதுன்னா இருக்கும்போது பிறந்தாச்சு, என்ன சார் பண்ணுறது? இது என்ன கேள்வி இது? சனி இருக்கக்கூடாதுங்க லக்கணத்தில் உங்களுக்கு. சரி, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமாங்க? சனியை பிடிச்சி இங்கே தள்ளி வைக்கலாமா? முடியாது. உங்களை தள்ளலாம். சரிங்களா? நீங்கள் தான் லக்கணம், உங்களை தான் நீங்கள் நகர்த்தணுமே வழி. நீங்கள் தான் பூமி, நகர்த்தணுமே. பிளானட்டை மாற்ற முடியாது. இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி 1, 2, 3, 4, 5. யோகாதிபதி லக்கணத்தில் எல்லா வகையான யோகங்களையும் இந்த ஜாதகர் தன் உழைப்பால் உழைத்து அதை அடைவார். சரிங்களா? இந்த லக்கணாதிபதி 8ல் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய செயல்பாடுகளை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடருடைய வழிகாட்டுதலுடைய பெயரிலே எடுத்து செல்ல வேண்டும். லக்கணத்தை குரு பார்ப்பதால் ஒழுக்கம், நேர்மை, இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு இருக்கும். தனுசு ராசி, ராசியாதிபதி வலுவாக இருப்பதால் இவருடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். என்ன படிக்கலாம்? இந்த லக்கணத்துக்கு பொதுவாக 10ல் சுக்கிரன் பிளஸ் கேது. கேது சார்ந்தது பயாலஜி குரூப். இந்த சந்திரன் ராகுவின் சேர்க்கை, இது கொஞ்சம் ரீசர்ச் ஓரியன்ட். அதே மாதிரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட இதில் வந்து நல்லா வரலாம். பியூர் சயின்ஸ் குரூப் எடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் தாட் வேறு என்ன சார் எடுக்கலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எடுக்கலாம். அதுக்கு மேலே வேறு என்ன சார்? சுக்கிரன் கேது சேர்க்கைக்கு ஏதாவது சொல்லுங்களேன். டிசைனிங், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், திரைமறைவில் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய எடிட்டிங், இந்த மாதிரியான ஐட்டங்கள், கிராஃபிக்ஸ் ஒர்க், இதெல்லாம் 10ல் கேது. சந்திரன் வந்து மனோகாரகன், மனம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ட்ரீம் இந்த பெண்ணுக்கு நிறைய வந்து அந்த ஞாபக சக்தி, 2வது கனவு காணுதல். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த என்ன சொல்கிறதுன்னா திடீர்னு வரமாட்டேங்குது. அந்த சினிமா படத்தில் வந்து இங்கிலீஷ் படம் வந்தது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட அந்த ஒரு கற்பனை கதை, ஹாரி பாட்டர். இந்த ஹாரி பாட்டர் மாதிரிலாம் அதெல்லாம் அந்த கற்பனைகள்லாம் யார்கிட்டேருந்து உருவாச்சு? ஒரு மனிதன்கிட்ட இருந்து தானே. அந்த மாதிரி அந்த மனிதனுடைய மூளை, அவனுடைய சிந்தனை, இந்த சந்திரனோட இந்த ராகு சேர்க்கை, 10ல் சுக்கிரனோட கேது சேர்க்கை, ஃபேஷன் டிசைனிங், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ரோபோட்டிக் இன்ஜினியரிங் கரெக்டாக இருக்குது, நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அது சார்ந்ததெல்லாம் இந்த ஜாதகம் நல்லா படிக்கலாம். எனவே ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். இவங்க 10th பாஸ் பண்ணோன்னே எனக்கு கூப்பிட்டு ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க. அது ஃபீஸ் வாங்குறதில்ல, ஏன்னா குழந்தைகளுடைய படிப்புக்கு ஃபீஸ் வாங்குறதில்ல. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவங்க படித்த மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அது மாதிரி அனுப்பி விடுங்க. எனவே வருங்கால ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, என்னுடைய வாடிக்கையாளர்களே, சப்ஸ்கிரைபர் புதுசாக பண்ணவங்கெல்லாம் பழைய வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க.
அப்பதான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு, ஏன்னா இப்போ உள்ள இன்றைய கால இளைஞர்கள் எல்லாமே இது வந்து இந்த வருஷம் இந்த மாசம் கோடிகளில் புரளும் ராசிகள் எதுன்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மாதம் புதையல் எடுக்கும் யோகம் யாருக்குன்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் யாரோ ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து போட்டு பலன் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து என்னுடைய கடந்து வந்த பாதையிலே இது ஒரு மைல்கல். இது எல்லாருக்கும் இப்போ 136 பாட்டுங்க நான் வந்து 136 நாளாக டெய்லி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. எனவே என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.